இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த மண்டபத்தை முழுவதுமாக உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களில் என்ன நடந்தது என்று அறியோம் ஆண்டவரே. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. உங்கள் ரத்தத்தினால கழுவி கர்த்தாவே இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வந்து அவருடைய தேவைகளை சந்திக்கிற இடமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவினுடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவே, தேவ ராஜ்யத்திற்கான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் ஒரு இடமாக பெற்றுக்கொள்ளும் இடமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவர் இந்த இடத்தில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹோலி ஸ்பிரிட், கம் அண்ட் dwell with us, O Lord. இந்த இடத்தில் அசைவாட போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாக போகாமல் ஆண்டவரே, தெய்வீக ஆசீர்வாதங்கள், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் எல்லாவற்றையும் பெற்று செல்ல உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. Oh Father, we don't want to go back as we come to the church, oh Lord. Help us to receive your blessing. Help us to receive your healing, oh Lord. எங்களோடு இடைப்பட போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவரீர் நீங்கள் உள்ளான உள்ளத்தை அறிகிற ஆண்டவராக இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரை. உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Oh Father, thank you that you all see all of our hearts and needs, oh Lord. Help us to fulfill them, oh Lord. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இடம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தப்படுத்துங்கள் ஆண்டவரே. இது தேவ சமூகமாக மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏந்தி வைத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்களது பிள்ளை என்பதை கர்த்தாவே அநேகர் அறியட்டும் ஆண்டவரே. இந்த கென்டன் பட்டணமே அறியட்டும் ஆண்டவரே. நாங்கள் பழகும் எல்லா ஜனங்களும் அறியட்டும் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை கர்த்தாவே. இயேசுவின் பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தெய்வீக அனுக்கிரகம் கிடைக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளில் புதினமான காரியங்களை செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்தமாகுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் யாருமாக ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட வாத்திய கருவிகளை வாசிக்கிறதான பிள்ளைகளுக்காக, அதே போல் PS சிஸ்டம் ஆப்ரேட் பண்ற பிள்ளைகளுக்காக, LCD போடுற பிள்ளைகளுக்காக எல்லோருக்கும் தெய்வீக கிருபை கிடைக்க வேண்டும். எந்த ஒரு தடையும் வராதபடி தேவ ஆவியானவர் இந்த ஆராதனை முடியும் மட்டும் எல்லாவற்றிலும் தெய்வீக பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் யாவருமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். Let's pray for the musician and also the LCD operators and the PA operators. We pray for them. நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே வாத்திய கருவிகளை வாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. PS சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுகிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. LCD ஆப்ரேட் பண்ணுகிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லோரையும் இயேசு ரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவை, ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பு எல்லோரும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, நீங்களை மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. நாமத்தை பிரசன்னப்படுத்துவதற்காக, நாமத்தை உயர்த்துவதற்காக கர்த்தாவே நாங்கள் யாவருமாக சேர்ந்து ஊழியங்களை செய்கிறோம். வேலை கர்த்தாவை நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு கர்த்தாவை நீங்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். Oh Father, we commit this musician and the PS system operators and also the LCD operators, oh Lord. Help us to do everything without any distraction, oh Lord. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் நாங்கள் ஜெபிப்போம். அந்த நாளிலும் கூட ஆராதனை பயிற்சி செய்ய போகிறதான மகளுக்காக தேவாவியானவர் தாமே அந்த மகளை மூடிக்கொள்ள வேண்டும். தெய்வீக வார்த்தைகள் அந்த மகள் வாய் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதாக ஜெபிப்போம். At the same way we going to pray for the worship leader. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே துதி ஆராதனை பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பகுதியை கர்த்தாவே முழுமையாக நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழுவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக ஆவியானவரே மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. இயேசு ரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகள் அல்ல கர்த்தாவே நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே. உடைய நாமம் ஒன்றே புகழப்பட வேண்டும் கர்த்தாவே.
வாத்திய கருவிகள் மூலமாக, நாவின் சத்தங்கள் மூலமாக கர்த்தாவே உங்களுடைய நாமம் உயரப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உங்கள் மூலமாக கர்த்தாவே இந்த சபை ஆண்டவரே ஒரு அடுத்த நிலைக்கு வளர்ந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. துதி ஆராதனை வேளையில் ஆண்டவரே பங்கு கொள்கிற மற்ற குழுவினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்து சத்தமாக பாட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Oh Father, we commit this worship team, oh Lord. Reveal through them, oh Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை குழுவை ஆசீர்வதிக்க போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக ஆண்டவரே சபையில் அற்புதங்களை நடத்த போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அப்படியாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல நான் ஜெபிப்போம் நாளில் கூட வார்த்தை பகுதியில் கர்த்தர் தாம் எங்களோடு இடைப்பட வேண்டும். அந்த வார்த்தையை ஒன்றாகிலும் எங்களோட உள்ளத்தில் பேச வேண்டும். நாளை ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே வார்த்தை பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை பகுதியில் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு வர போகிறதான போதகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரல்ல கர்த்தாவே, நீங்கள் அவர் மூலமாக வெளிப்படும்படியாக வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையாகிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய உள்ளான மனிதனை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் மூலமாக நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Oh Father, we pray for the word time, oh Lord. Help us to understand the word, oh Lord. When the pastor opened the word, reveal through him, oh Lord. Hallelujah. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை ஒரு பலப்பட்ட வார்த்தையாக இருக்க போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல ஆண்டவரே, திரும்பமாக இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே சபைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கூட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற வழியில நடக்கும் எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி ஆண்டவரே நேரத்துக்கு சபைக்கு வந்து சேர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட எல்லா ஜெபத்தேவைகளுக்கும் ஆண்டவரே நன்றி, நீங்கள் பதில் தர போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தாவே நீங்கள் ஏறெடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தொடர்ந்தும் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியாக நடக்க இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் ஆண்டவரே எங்கள் முன்பதாக செல்லும்படியாக எல்லாம் வல்ல இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Should we all stand? And should we all take a couple of minutes to just lift our voices up to the Lord and praise Him? எங்களுடைய குரல்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக நாங்கள் கர்த்தரை துதிப்போமா? ரெண்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கேளுங்கோ. ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிடுங்க ராஜாவே. We want to ask Him for His presence. எங்கள் மத்தியில் லாவிடுங்க ராஜாவே. That He might dwell in our midst. இந்த இடத்தை மூடுங்க ராஜாவே. That He might cover this place. Yes, Father. நன்றி ராஜா. Your Majesty, I can't but bow. I lay my own before you now in royal robes. I don't deserve, I need to serve your Majesty. Your Majesty, I come to bow. I lay my own before you now in royal robes. I don't deserve, I need to serve your
உம்மை போல யாரும் இல்லை ராஜா. Yes, Father. எல்லாம் நாமத்துக்கு மேலான நாமம் நீரே Your name is இயேசுவே. above all names, and we என் thank you, நேற்றும் Father. என்றும் என்றும் மாறாத For ஒரு you are a God இயேசுவே. who does not change. எல்லாம் துதியும் கனமும் We give மகிமையும் you உமக்கு the மட்டும் தான் glory and ராஜாவே. the honor, Father. We lift your name on high. Thank you, Jesus. Nandri, Raja. Hallelujah. Lord, we thank you for your presence. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Is everyone awake this morning? Praise the Lord. எழுந்துட்டீங்களா? How many of you are happy to be here in the house of the Lord to lift our Father's எத்தனை பேர் name? சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தரின் வீட்டில் நாங்கள் Amen. சேவிப்பது. Isaiah chapter 49 verses 15 says, "Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget you, I will not forget you." ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனாக மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Amen. எத்தனை பேர் சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் தேடி போகவில்லை, அவர் உங்களை தேடி வந்தார். How many of you are saying, I Amen. haven't sought God, but God has come seeking Amen. me? No matter what situations, no matter what things we go through, God will continue to bless us. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். Amen. Let's all sing உற்சாகத்தோட சந்தோஷத்தோட கரங்களை தட்டி இந்த பாட பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தில் கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தில் கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தில் கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம்பிடித்து நடத்திடுவார்,
Jesus. எங்களுடைய கரம் பிடித்து வழி Amen. நடத்துகிற Lord, you are தேவன் good and your mercy endures forever, நன்றி Father. என்று சொல்கிறோம். Thank you, Jesus. உம்முடைய கிருபையே. Thank you, Father. Thank you, Jesus. Lift up your voice and sing and dance for joy. Sing and dance for joy in the holy place. Lift up your hands and praise holy name. Praise holy name in the holy place. Lift up your voice and sing and dance for joy. Sing and dance for joy in the holy place. Lift up your hands and praise holy name. Praise holy name in the holy place. Hallelujah, 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 hallelujah. Let us sing the song of praise. உங்கள் குரல் இசைத்து பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். Hallelujah, 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 hallelujah. To the end, கீதங்கள் இசைப்போம். Lift up your voice and sing and dance for joy. Sing and dance for joy in the holy place. Lift up your hands and praise holy name. Praise holy name in the holy place. Hallelujah, 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 hallelujah. Let us sing this song of praise. Amen. Father, we lift your name on high. Amen. உம்முடைய You are worthy of all நாமத்தை praise. உயர்த்துகிறோம், ராஜா. Amen. Thank you, Jesus. Thank you, Father. உங்கள் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. உங்கள் பெலனை நன்றி சொல்கிறோம் ராஜா. உங்கள் இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம் ராஜாவே. உங்கள் வல்லமைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜாவே. ஹalleluya. உம்மை நாமம் உயர்த்துகிறோம் ராஜாவே. Thank you, Father. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆவிடுங்க. Thank you, Jesus. Holy Spirit, fill this place. Father, we ask for your Holy spirit to Spirit. move in our midst. Holy Spirit. I love you, Lord, for your mercy never fails me. And all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. I love you, Lord. Oh, your mercy never fails me. And all my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. So we'll lift our hands and praise the King of Kings. All my life you have been faithful. Oh, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice.
heart in this place today, Lord Jesus. That your anointing each one of us in this place today, Father. I give you everything. Your goodness is running after me. And all my life you have been faithful. And all my life you have been so good. Every breath that I am able, oh, I will sing of the goodness of God. In this time, let there be no music, no piano, no drums. I want everyone to lift their hands and look unto the Lord. இசை இல்லாமல் இந்த நாளில் எங்கள் குரல்களை மற்றும் உயர்த்தி நாங்கள் பாட And sing this போகிறோம். chorus one more time. For the goodness of God will always follow us. கர்த்தருடைய நன்மையை வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரும். All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Amen. Amen. The presence of the Lord is in this place today. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம், The கர்த்தர் presence நம் of the மத்தியிலே Holy Spirit is in this உலாவுகிறார். place today. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Amen. The word ஆவியானவரே. says, "Come to me, all you are weary and burdened, and I will give rest to you." இந்த சூழலை இந்த கஷ்டங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு போங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு Amen. கர்த்தரே இளைப்பாறுதலை தருகிற தேவன். Follow after him, for in the song we just sang, his goodness will always run after us. ஆமென். கர்த்தருடைய நன்மை எப்பொழுதும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். No matter how far away we go, the Lord will follow us. Thank you, Jesus. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Thank you, Lord. Yes, Lord. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த கால வேளையிலும் அந்த வல்ல ஆவியானவர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் ஆவியானவர் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். ஓ, அந்த ஆவியானவர் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உலாவுகிறார். Yes, Lord Jesus. தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. பரலோக பிதாவே, Heavenly Father, உமக்கு நாங்கள் நன்றி we give செலுத்துகிறோம் அப்பா. thanks to you, Father. இந்த நாளிலும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Holy Spirit is, there is deliverance. இந்த நாளிலும் நாங்கள் அதை On விசுவாசிக்கிறோம். this day we believe. இன்றைய நாளிலும் நீர் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறதுக்காக We நன்றி thank you சுவாமி. for you are breaking chains right உடைய now. வல்லமை வெளிப்படுகிறதுக்காக We நன்றி thank சுவாமி. you for your power is being ஆண்டவரே, revealed. உடைய வார்த்தையின் மூலமாக நீர் மகிமைப்பட போவதற்காக நன்றி Through your செலுத்துகிறோம். word you're going to be glorified. நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி உம்முடைய நிறைவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல நீர் எங்களை இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ஆவியினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி Thank you சுவாமி. for filling us with your glory, Father, so that we may not return empty-handed but filled with your blessing. மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே பாதப்படியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Once again we come at your feet. இந்த மாதத்தின் ஆண்டவரே இறுதி ஓய்வு நாளிலே நின்று உமக்கு நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். stand here on the last Sunday of this month and give thanks இந்த to you. 7வது மாதத்திலே நீர் எவ்வளவு நல்ல தேவனாய் எங்கள் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் காணப்பட்டீர். What a mighty God you've been in this month. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for that. உம்முடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். For all the blessings we've given, we've got through your presence. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த இடத்திலே நாங்கள் நிற்பது உம்முடைய ஜீவனுள்ள கிருபை It ஆண்டவரே. is by your grace alone that we stand here in this place. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Father. தொடர்ந்து ஆவியானவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Holy Spirit, continue to lead us. நம்முடைய சிறுவராலே பிள்ளைகளை நடத்துவீர்களாக. We ask that you bless and lead our Sunday school children. அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் ஆவியிலே பலன் கொள்வார்களாக. May they be strengthened in their spirit even more. கர்த்தருக்குள்ளாய் எழுந்து பிரகாசிப்பார்களாக. May they rise and shine for you. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray and ask. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. Praise the Lord. மறுபடியுமாக காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். Once again, it's a great joy to see you this morning. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். In the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome Praise and God. greet all of you. Praise God. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? How many of you Praise are God. happy Amen. today? Hallelujah. இந்த நாளிலும் நாங்கள் கடந்த யூத் கேம்புக்கு போயிருந்தவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Could everyone who attended the youth camp please stand? where Praise you are? God. Right. Yes, right. Okay. எங்களுடைய சபையில இருந்து 6 பேர் 6 பிள்ளைகள் போயிருந்தார்கள் யூத் ரிட்ரீட்டுக்காக. We had 6 of our kids attend the youth retreat. அவர்களை முன்பதாக அழைக்கின்றேன். அவர்கள் அங்கே அனுபவித்த காரியங்களை நம் மத்தியிலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். எப்படியாக அவர்களுக்கு அந்த கேம்ப் ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்து அவர்கள் நம் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். I would like to call upon the children to the front, please, and so that they can share what a blessing it was at the youth camp. Yes, please, can you all come, please, children, come and stand in the front, please. Yes, we are going to give the microphone to you. Few words, yeah, how that camp is blessed for you. எப்படி இந்த கேம்ப் அங்கே திரும்பி you have to turn. Yes, yes, Kablish, yes. Before I went to camp, I felt pretty distant for a while, as in it was like lasting over a couple of weeks. And even before attending, I mean,
I didn't really feel all that enthusiastic. Over the 3 days, I was away from everything that can distract me from God and the Word of God. And by the end of it, I can say I don't regret going at all. And yeah, it was really, really helpful to me, and it got me a lot closer to God than I was before. Praise God. Amen. Hallelujah. அவருக்கு போவதற்கே மனமில்லாமல் இருந்தார்கள். ஆனால் போன பொழுதுதான் தெரிந்தது அந்த பாசறை எப்படியாக அவருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை குறித்து. I thought it was truly anointing. I've never felt the Holy Spirit present before like that. It was powerful. There was deliverance. We made a lot of new friends there as well. They took our phones away. We were a bit salty about that at first, but it was okay after that. But truly, it was a powerful anointing over each one of us that day, and I truly believe that God will use each one of us continuously for His plan and to build His kingdom. Amen. Praise God. Praise God. I didn't really want to go to the camp at first, but then once I went, it was actually it's a blessing, because I actually felt transformed, like the camp's name. Like I saw God's anointing upon me, and I really felt the presence of God. And it's really nice to see a lot of people our age praising God, because you don't often see that nowadays. And it's really a motivation to carry on walking with God. Amen. Praise God. Hallelujah. At the beginning, I didn't really want to go. I wanted to stay at home. And then I went with an open mind, and it really changed my mind, like my perspective on things. Praise God. Amen. Praise God. The camp was really good. I made a lot of new friends, and I learned a lot of new insights and new understandings and interpretations about certain situations. And it was very nice to see and like learn. And yeah, it was really fun. The food was not great. It was not great at all. But other than that, it was really fun. Yeah. To be honest, I was so scared to go into the camp, but I met a lot of new people and I made friends with them, which is a good thing. And the worship was very good, and I felt the Holy Spirit be with me and with each and every one of us, and I feel blessed, and yeah. Praise God. Amen. Praise God. Shall we all clap our hands and round of applause to the young generation? Praise God. Amen. Shall we all raise our hands and pray? All the youngsters, all the youths, please stand up. All the youths. Yeah. Praise God. Shall we all pray? ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஆண்டவரே இந்த பாசறையின் மூலமாக இவர்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த அபிஷேகத்தோடு அந்த வல்லமையோடு கர்த்தாவே, இவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, யோசிப்புகளைப் போல ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் தானியேலைப் போல கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இந்த நாட்களிலே ஆண்டவரை இவர்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ அபிஷேகம் இவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you children, really appreciate that. Thank you. God bless you each and everyone. Praise you. ஆகவே தொடர்ந்தும் நீங்கள் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please continue to pray for our youth. இவர்கள்தான் வருகிற சமுதாயம். They are the next generation. ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொல்லுகிற சமுதாயம். They are the ones to be sharing Praise the kingdom Lord. of God. நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், அங்கே ஹரோன் ஹில்லிலே போய் எங்களுடைய சபையிலே ஒரு சில குடும்பங்கள் பிள்ளைகளாக இணைந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார்கள். Yesterday we had families and even our children go and evangelize in Praise Harrow God. Hill. நேற்றைய தினத்திலே சுவிசேஷம் அறிவித்தவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். Those who went to the outreach gospel, the ministry. பிள்ளைகள் as well, all the children as well. Praise Lord. Amen. Hallelujah.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோடை காலத்திலும் அந்த பிள்ளைகளாய் குடும்பங்களாய் அவர்கள் சென்று அரௌண்ட் தி ஹில்லிலே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார்கள். Praise be to God. Even in their holidays they were able to go and praise God. இவர்களுக்காக நாங்கள் ஒரு விசை ஜெபிக்க வேண்டும். let us also pray for them. நேற்றைய தினத்திலும் அவர்களுக்கு அநேக தடைகள் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த இடத்திலே நின்று கர்த்தருக்காக அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார்கள். There were a lot of barriers that came in their way yesterday, but even still they stood firm. ஆகவே நம்முடைய சபையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். We all have the duty to share the gospel. ஆகவே பிரயாசப்படுவோம். So we need to take that effort. Praise God. நாங்கள் ஒரு விசை ஜெபிக்கலாம். ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நேற்றைய தினத்திலே இவர்கள் சென்று ஹரோந்த ஹில் ஷாப்பிங் சென்டரிலே ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு துண்டு பிரசுரங்களிலும் தேவன் அந்த பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் வருகிற நாட்களிலே நாங்கள் சபையாய் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் உதவி செய்வீர்களாக. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை நீக்குங்க ஆண்டவரே, வாஞ்சிகளை கொடுங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ப்ளீஸ் பி சீட்டட். தயவுசெய்து உட்காருங்கள். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு இந்த வேளையிலே போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may now go to your classes. இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அறிவித்த பிரகாரமாக இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் போல்ராஜ் கெனடி அவர்கள் அவருடைய மனைவி பிள்ளையோடு எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். As we've already previously announced to the church, we have evangelist Paul Raj Kennedy amongst us and his family. அவர்கள் சென்னையிலே இந்தியாவிலே கெனடி மினிஸ்ட்ரி அந்த ஸ்தாபனத்தை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். And they are running their own ministry under the name of Kennedy Ministries. அவர்கள் பாஸ்டர் எபியினுடைய உறவினராகவும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். They are also a relative of Pastor Ebby. அவர்கள் இன்றைய நாளிலே குடும்பமாக நம் மத்தியிலே ஊழியம் செய்ய இருக்கின்றார்கள். They are here to minister amongst us as a family. அவரும் ஒரு சுவிசேஷகராக இருக்கின்றார். He is also an evangelist. ஆகவே இன்றைய நாளிலே நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I'm sure and I believe and I have faith that it will be a blessing to us. அவர்கள் இந்த தேசத்துக்கு 10 நாட்கள் தான் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்கள் எங்கள் சபையிலும் மற்றும் மாலையிலே பிரதர் எபி பாஸ்டர் எபியினுடைய சபையிலும் ஊழியம் செய்கிறார்கள். They are only in the UK for 10 days, so they are ministering here this morning and then in the evening in Pastor Ebby's church. அவர்களுடைய மகளுடைய பட்டமளிப்பு விழாவுக்காகத்தான் அவர்கள் மான்செஸ்டரில் கடந்த திங்கட்கிழமை நடந்தது. அதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். They are here for their daughter's graduation. ஆகவே இந்த வேளையிலும் முதலாவது அவர்களுடைய துணைவியாரையும் மகளையும் அன்போடு அழைக்கின்றேன். அவர்கள் எங்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த பாடலை பாடிய பின்பதாக அருமை ஊழியதாசன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பாய்ந்து கொள்வார்கள். I call upon his wife and daughter to share a special song and then he will come and minister in the midst of us. தொடர்ந்து நீங்கள் அவர்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Please continually uphold their ministries in your prayer. நம்முடைய தேவன் இரக்கமும் மனதுருக்கவும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் தயவுள்ள தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி,
பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர் விழுந்தவரை நீர் தூக்குகிறீர் தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர் விழுந்தவரை நீர் தூக்குகிறீர் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர் ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துகிறீர் சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துகிறீர் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர் நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் என் தகப்பன் நீர்தானையா எல்லாமே பார்த்து கொள்வீர் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். என் தகப்பன் அவர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். பிரைஸ் காட். அவர்கள் குடும்பமாக இந்திய தேசத்திலே ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகின்றோம். கர்த்தர் இன்றைய நாளிலும் நிச்சயமாய் நம்மோடு இடைப்படுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் நீங்கள் அவளோடு காத்திருங்கள். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமேன். இந்த வேளையிலே நாங்கள் கரங்களை தட்டி அருமை பாஸ்டரை அன்போடு அழைப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக. பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். In the name of Jesus Christ, I bring greetings. உங்களை சந்திப்பில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I'm greatly delighted to see you all. ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்தது எனக்கு. I was very tired this morning. பட் அந்த வர்ஷிப் நடக்கும்போது உற்சாகமாயிட்டேன். But I got encouraged during the worship session. நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். God has given you a wonderful praise and worship this morning. நான் பெரிய ஒரு பிரசங்கம் பண்ண போகிறதில்ல. I'm not going to preach in massive details. உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. When I prayed for you, this is the word that the Lord gave me. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. If you think about that, if you think that you have a headache, நம்மகிட்ட இருக்கிற ஒரு மெடிசன் எடுத்து ஏதாவது எடுத்து ஒரு தைலத்தை எடுத்து தடவுவோம் முதல்ல. we will apply some ointment first. அதுக்கப்புறம் அதுவும் கேட்கலைன்னா ஒரு டேப்லெட் எடுத்து போடுவோம். If that doesn't answer, then we might take some tablets. அதுக்கடுத்து அதுவும் கேட்கலைன்னா மற்றவங்கள்ட்ட மெடிசன் கேட்போம். Even if that doesn't work, then we will start asking others about medications. அதுவும் கேட்கலைன்னா பக்கத்தில் இருக்க கிளினிக்கு போவோம். Even if that doesn't answer, then we will visit the nearby clinic. அதுவும் கேட்கலைன்னா என்ன பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். Even if that doesn't answer, then we might go to the hospital again. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்கன்னு எல்லாத்தையும் எடுப்போம். Then they will instruct us to take all kind of tests, scans and everything. அவங்க இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, when they say there's a complicated case now, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். that's when we will look onto the sky. அப்போ தான் ஏசையா தகப்பனே, that's when we say Jesus my father. ஸோ லாஸ்ட் ரெமெடியாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம். We go to God as the last remedy available. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா நெஹேமியா ஜெபம் பண்ணி தான் ஓனி செய்கிறார். But if you look at the Bible, Nehemiah prays to God first before doing anything. நான் 1995 சென்னை தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன். I was a cameraman at Doordarshan in 1995. அப்போ எனக்கு ரட்சிப்பு கிடையாது, அபிஷேகம்லாம் கிடையாது. There was no salvation, no anointing for me at that time. சின்ன வயசுலேருந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன், அவ்வளோதான். I'm a traditional Christian. My family background was. என் பேர் கிறிஸ்டியன் நேம், அவ்வளோதான். My name was only Christian. ஸோ தரிசனமாக ஃபாதர் பெர்க்மன்ஸை பார்த்து, as a vision, I went and met Father Berkmans. தென் அவரை நான் மீட் பண்ணேன். Then I met him. அப்போ அவரை நான் கூப்பிட்டேன், தூர்தர்ஷனில் பாடுங்க, நான் உங்களை பாட்டு எடுக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டேன். I invited him to come and sing a few songs in the channel Doordarshan. அவர் சொன்னார், எனக்கு கேமரா முன்னாடி நடிக்க தெரியாதுப்பான்ட்டார். He said, I cannot act in front of a camera. எனக்கு அப்படி நடிச்செல்லாம் பழக்கம் இல்லைப்பான்ட்டார். I'm not used to any type of acting. நான் சொன்னேன், நான் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். I told him, I gave him encouragement saying, I've acted with big actors like Sivaji Ganesan and Rajinikanth. I will instruct you, come. அதை போய் நின்று இப்படி நில்லுங்க, just go and stand like this, வானத்தை அண்ணாந்து பாருங்க, look at the sky, அப்படியே உன்னத தேவனே என் நேசராஜனேன்னு பாடுங்க, and just sing that Heavenly Father. அப்படி சொல்லி தான் எடுத்தேன். That's how we shot that song. அப்போ அவரோட ஒரு 2, 3, 4 ஆல்பம் பண்ணேன் நான். So I continued with to work with him and finished 2 or 3 albums. அப்போ அவரோட நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவேன். I started traveling to a lot of places with him. பாஸ்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, when he introduced so many pastors to me, ஒரு பாஸ்டர் இஸ் a man of prayer னார். A pastor said he's a man of prayer. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் அப்படின்னார். He said he's a man of prayer. அப்போ எனக்கு புரியல. I did not understand it then. என் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம் வந்தபோது தான், when I had difficulties in my life, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். That's when I started seeking the Lord. ஆண்டவர் என்ன எக்ஸ்பர்ட்ஸோட வச்சிருந்தார். He kept me with all experts. என்னைய ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ல படிக்க வச்சதே எம்ஜிஆர் தான். MGR made me study at the film institute. சிவாஜி கணேசனோட வேலை பார்த்தேன். I worked with Sivaji Ganesan, Rajinikanth.
கமலஹாசன், Kamal Hassan. பாரதிராஜா, பாக்கியராஜன் அவங்களோட எல்லா எக்ஸ்பர்ட்ஸோடையும் ஒர்க் I பண்ணேன். worked with various kind of experts from the cine field. ஃபுல்லாக மியூசிக் கம்போசிங்கில் இளையராஜா சாரோடய இருப்பேன் கூட. I was also with the music composer Ilayaraja. தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன் 11 years. I was 11 years I was a cameraman at Doordarshan. ஸோ அங்குள்ள பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணுவேன். So I used to travel with president, prime ministers, very important figures. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளேயர்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ் அவங்க எல்லாரோடையும் க்ளோஸாக பழகினேன். I was very close with a lot of international cricketers, tennis players, etc. ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் என் மனசில் பட்டுட்டே But இருந்தது. my mind kept telling me that there is something beyond above all this. 2000ல் ஒரு 6 மாதம் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்களோட இருந்தேன். In 2000, for 6 months I was with brother DGS Tinaharan. ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. I got the opportunity to move very closely with him. அவர் தனியாக ஜெபிக்கும் போது கூட இருந்து பார்ப்பேன். When he prays alone, I used to stand with him and look at him, observe him. அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட பேர் ஊர்லாம் சொல்லும்போது அதெல்லாம் எழுதும் போதெல்லாம் கூட இருந்து பார்ப்பேன். When he was praying, God used to reveal names and cities. Then when he writes them, I used to observe all this. அந்த 6 மாதத்தில் 3 தடவை ரிசைன் பண்ணேன் நான். And within that 6 months, I resigned 3 times. எனக்கு சினிமா தான் பெருசாக தெரிஞ்சது. Only thing that I knew was cinema. எனக்கு இது இயேசு அழைக்கிறார் அது பெருசாக தெரியல. I did not understand Jesus is calling me. I never understood that concept. 2002 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு என் அறையில் நான் முழங்கால் படிக்கிட்டேன். In 2002 June 15th early morning 4 o'clock I went down on my knees inside my room. எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. It is a circumstance when all doors were shut. ஒரு சஃபகேஷன் எனக்குள்ள. I felt suffocated. இதிலிருந்து எப்படியே எனக்கு விடுதலை ஆகணும் அப்படின்ற ஒரு டெஸ்பரேட்டாக இருந்தேன் நான். I was so desperate to get delivered from that circumstances that I was undergoing. இயேசுவே என்னை விடுவியுங்க. God deliver me, I said. இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னாடி தரிசனமானார். And I saw the vision of Jesus Christ in front of me. இப்போ வயசு எனக்கு 39 வயசு அந்த டைம்ல. I was 39 then. இவ்வளவு காலமும் உன்னை தேட வச்சது நான் ஞானத்தை தேட வச்சேன். All this time I made you seek for wisdom. நான் தான் அந்த ஞானம். I am that wisdom. நான் தான் உன்னை திருப்திப்படுத்த முடியும். I only can fulfill you. இந்த உலகமோ இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. Nothing in this world can fulfill you. அதிலிருந்து ஒரு 6 மாதம் எனக்கு இரவு பகலாக பைபிளை டீச் பண்ணார். After that for 6 months day and night he taught me the Bible. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஜெபிக்க வர ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு. And after that one by one they came to my house to pray. அதுக்கப்புறமா சர்ச்சஸில் இன்வைட் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்காக போக ஆரம்பித்தேன். Then I started preaching. I was invited in various churches to come and preach for them. நான் 5 பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் 6ஆவதாக பிறந்தேன். I was the 6th child, a son after 5 girls. எங்கள் அம்மா பொருத்தனையெல்லாம் பண்ணலை. எனக்கு ஒரு பையன் கொடுத்தா நான் ஊழியத்துக்கு தருவேன் அன்னாள் மாதிரி பொருத்தனையெல்லாம் பண்ணலை. Like Hannah, my mother also made covenants with God. If I have a son, I will commit him or surrender him to the ministries. ஃபாதர் பெர்க்மன்ஸோ டிஜிஎஸ் தினகரன் எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லலை ஊழியத்துக்கு நீ வருவேன்னு. Father Berkman or brother DGS Tinaharan did not prophesy to me saying that I will come to ministries. எத்தனையோ ஊழியக்காரங்களை சந்தித்தேன், யாருமே எனக்கு தீர்க்க தரிசனமாக நீ ஊழியத்துக்கு வருவேன்னுலாம் சொல்லலை. I met so many ministers but none of them prophesied saying that I would come to ministry. ஜீசஸ் அப்பியர் ஆகி நான் உன்னை எனக்கென தெரிந்து கொண்டேன்னும் போதுதான் என்னுடைய ஊழிய அழைப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். And when Jesus appeared in front of me and he said, I have called you for the ministry, then I stopped seeking for the ministries. நமக்கு தெரியாது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறது தெரியாது. We do not even understand that God is calling out us. நம்ம நினைக்கிறோம்னா எரேமியா 1:5 என்ன சொல்றாரு? In Jeremiah 1:5 as he says, that's what we think. நம்ம தாயின் கற்பத்திலேயே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் எரேமியா தெரிந்து கொண்டார்னு நினைக்கிறோம். And when he said, before you were formed in your body of your mother I had knowledge of you and I chose you as prophet to the nations, we think it's meant for Jeremiah. எபிரேயர்ல பார்க்கிறோம், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே யாரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்பட முடியாதுன்னு பார்க்கிறோம். And we see that if you are not called as Aaron's calling, then you cannot be chosen for this heavy ministry. என்னை எப்படி அழைச்சார்? So how did he call me? ஆமோஸ் புஸ்தகம்
7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்த்தீங்கன்னா In the book of Amos, chapter 7, verse 15 and 16, we see. 14 and 15 என்ன போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அமத்சியா ஆசாரியன் கேட்குறான் ஆமோஸை பார்த்து, நீ எப்போ ப்ராஃபட் ஆனன்னு கேட்குறான். And in Amaziah looks at Amos and say, when did you become a prophet? அவர் சொல்கிறான், ஆமோஸ் வந்து, நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டும் நான் மந்தை மேய்த்து கொண்டும் இருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். He says, I am a herdman and the one who takes care of sycamore trees, but God took me from the flock and Lord said to me, go be a prophet to my people of Israel. சில பேர் ஆண்டவர் மறைச்சு வச்சிருப்பார். Sometimes God keeps us hidden. நான் எலியா சொல்றாரு, நான் ஒருத்தன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன்றார். Jeremiah says, I'm the only one that is remaining. அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னை போல 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். But Lord says, I have 7,000 people like you. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். And that is exactly what the Lord could tell you. என்ன நினைக்கிறோம்னா, இவர் ஊழியம் செய்வார், அவர் ஊழியம் செய்வார், இவர் ஊழியம் செய்வார் நினைச்சிட்டு இருக்கிறோம். We always think that the others are the only one capable of doing ministries. ஆன் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்க்குறோம், இவங்களை வச்சு தான் ஆண்டவர் ஊழியம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க. And when we look at people in the stages, we believe that they are the only people capable of doing ministries. நான் கேமராக்கு பின்னாடி இருந்தேன். நான் ஒரு நாள் கேமரா முன்னாடி வர நான் விருப்பப்பட்டதே கிடையாது. I was always behind the camera. I never decided to come in front of the camera. சிவாஜி சாரோட வேலை பார்க்கும்போது அவரோட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது கிடையாது. Although I worked with Shivaji sir, I did not take any pictures with him. ரஜினிகாந்தோட வேலை பார்க்கும்போது அவரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. When I worked with Rajinikanth, I did not even take a picture with him. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்காருன்னா, என்னைய கேமராக்கு முன்னால் நிற்க வச்சிருக்கிறார். But what Lord has done is He put me in front of the cameras today. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து பல்லாயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 5 bread and 2 fish Lord blessed and gave to many thousands of people. அது மேல் மட்டும் 5000, அதோட ஃபீமேல் சில்ட்ரன்லாம் கணக்கு பண்ணினா 20000 வரும். And if that was only the male, the counting of the male, if you count the female and the children, the count would have been over in excess of 20,000. அவ்வளோ பண்ணிட்டு மீதியானதை எடுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். And after doing all this, He says, collect the remainings. ஏன் மீதியானதை எடுக்க சொல்றார்? Why does He say to collect the remainings? Why? அவ்வளவு ஆயிரக்கணக்கில் அவரால் மல்டிப்ளை, crores and crores அவரால் மல்டிப்ளை பண்ண முடியும். He could multiply many thousands and crores. அந்த மீதியானதை 12 கூட என்ன எடுக்கிறாங்க. அதை In 12 baskets they collected the remaining food. அதில் தான் நமக்கு மெசேஜ் இருக்குது. That is where the message lies. அவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்றவரு ஏன் அந்த கொஞ்சத்தை ஏன் எடுக்க சொல்றார்? The one who does such a big miracle, why does He instruct the disciples to collect what is remaining? அவர் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டார். He will never waste anything. நம்மளை வேஸ்ட் பண்ண மாட்டார். He won't waste us either. எல்லாம் உங்க வலது கையை சொல்லுங்க. Everybody lift your right hand and say, Every moment is important. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். Every minute is important. நான் முக்கியம். I am important. நான் ரெடியா இருக்கிறேன். I am ready. ஆண்டவரே நான் ரெடியா இருக்கேன் ஆண்டவரே. Lord, I am ready. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. Take and use me, Father. ஆமென். Amen. தயாரா இருங்க, எப்ப அழைக்கிறாருன்னு தெரியாது. Be prepared. You do not know when His calling might come. ஆரோனும் மிரியாமும் ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு தெரிந்து கொண்டார். Aaron and Eliah was selected from God for his ministries. மோசே திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவர். Moses was a stammerer. He could not speak properly. திக்கு வாயினா எப்படி பேசுவார்? If he is stammering, how could he speak clearly? அவர் எபிரேய மொழியில பேசியிருப்பார். ஒருவேளை தமிழ்ல பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பார்? He would have spoken in Hebrew, but if he spoke in Tamil, how would he have spoken? இதில் ஒரு வசனம் போட்டிருக்காங்க, ஆமோஸ் 7:15ன்னு. இதை மோசே வாஸ்தா எப்படி வாசித்திருப்பார்? Amos 7:15 has been placed here. If Moses had read this, how would he have read this? திக்குவாய் உள்ளவங்க எப்படி படிப்பாங்க இதை? The people who have stammering, how would they read this? ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போதுன்னு ஆரம்பிக்குது. And it says that when I go behind the flock. இது மோசே வாஸ்தா ஆ ஆ ஆ ஆ ஆனால் மா 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 மந்தையின் பின்னால போகிற போது இப்படி படிச்சிருப்பார். That's how Moses would have read it, because he was stammering, so that's how he would be able to pronounce those words. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் திக்குவாயுள்ளவங்களோட பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பேசிட்டு போயிடுறோம்.
அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வரத்துக்குள்ள அவங்க படுற பாடு பிரசவ வேதனை மாதிரி இருக்கும். And when you speak to people who stammer, the difficulty they struggle, they undergo to bring out that a particular word out is compared to a woman's pain during birth, giving birth. அவங்க ஒரு சென்டென்ஸை பேசி முடிக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு அது. For them to complete a sentence, it's a great achievement. மந்த நாவு அப்படின்னீங்கன்னா இந்த நாக்கு வளையாது. So if you are stammering, this tongue wouldn't flip. திக்கா இருக்கும் நாக்கு. The tongue would stand thick. தின்னா இருந்தால் தான் நீங்கள் வளைக்க முடியும். And you can only flip the tongue if it's very thin. நீங்கள் இந்தியாவில் ஆல் இண்டியா ரேடியோலையோ தூர்தர்ஷன்லையோ நியூஸ் ரீடராவோ அனௌன்சராவோ சேர்ந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. நிறைய டெஸ்ட் இருக்கும். And if you are to become a news reader in All India Radio or Doordarshan, there will be so many tests, but there is one particular test. ஒரு பர்டிகுலர் என்னன்னா ஒரு டைப்டு மேட்ரஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. Type of mattress. டைப் பண்ணி கொடுப்பாங்க. They give you a timed exercise. டைப் பண்ணி ஒரு தாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. Typed sheet, sorry. அதை அவங்க இன்ஸ்ட்ரக்ட் 25 தடவை கண்டினியூஸாக படின்னுவாங்க. They will say, they'll instruct you to read this continuously for 25 times. ரிப்பீட்டடாக படிக்கணும். You need to repeat them over again. எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில் ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை. எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில் ஒரு சோள தோசை சொத்த சோள தோசைன்றத 25 டைம்ஸ் படிக்கணும் தப்பு இல்லாமல். I'm not going to even try that verse 25 times. You repeat them. அது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. Try that. Just try that. தாத்தா சுட்ட சும்மா சொல்லுங்க. எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில் ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை. சொத்தன்னு வந்துடும். இதை மோசே படிச்சா எப்படி படிச்சிருப்பாரு? If Moses would have read this, how he would have read that? That's how he would have probably pronounced. ஆனால் ஆண்டவர் நீ தான் எனக்கு வேணும்னாரு. But Lord said, I need you. உங்க அண்ணன் நல்லா பேச உன்னை விட. Your brother can speak very well than you. வந்துட்டு இருக்கான் இப்ப. He is coming. He is on his way. உங்க அக்கா மிரியாம் தீர்க்கதரிசினி. Your father was a prophet. எனக்கு நீ தான் வேணும். But I need you. நம்மளை பார்க்குறோம். We look at ourselves. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் மனதோடும் என்னிடத்திலே அன்பு கூறு. So Lord says, with your complete body, mind and soul love me. அதற்கு ஒப்பாக and in equal to that, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறு. And similarly, as you love yourself, love others. உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல. As you love yourself. அது என்ன அர்த்தம்? What is the meaning of that? நான் என்னை நேசிக்கணும். I need to love myself. நான் அழகா இல்லை, நான் கருப்பு, நான் குட்டை, அப்படியெல்லாம் நீ பார்க்காத. Do not see that you are not handsome or beautiful. I'm short. I'm dark. Do not see your complexions like that. ஆண்டவர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். God could take anyone and use them mightily. என்னை எடுத்து பயன்படுத்தினா உங்களை பயன்படுத்த வர மாட்டாரா? If he has used me, why wouldn't he use you? முடியுமா முடியாதா? Is it not possible for God? இதங்க praise and worshipல அவ்வளவு உற்சாகமா இருந்தீங்க. You were so encouraged joyful during praise and worship. What's happening now? பயங்கரமா பாடுனீங்க எல்லாருமே. All of you sang very well. On stage மட்டும் இல்ல, கீழ இருக்கிறவங்க அவ்வளவு உற்சாகமா பாடுனீங்க. Not only the people on stage, all those who were down were very encouragingly and joyfully singing. மைக்ல இருந்து வாய்ஸோட கீழ இருந்து வந்த வாய்ஸ் பயங்கரமா இருந்தது. More than the voice that came from the mic, the voice that came from the congregation was loud. இங்க இருந்து என் பேச்சு இல்ல, என் மூச்சு இல்ல, என் சொல் இல்ல ஆன்றதுக்குள்ள நீங்க என் பேச்சு இல்ல, என் சொல் இல்ல, என் செயல் இல்ல நீங்க பயங்கரமா பாடுனீங்க. You were singing very well during the praise and worship session. கீபோர்டு கேட்கவே இல்லை, நீங்க போட்டு உங்க வாய்ஸ் தான் அவர் அமுக்கிருச்சு. More than the keyboard, your voice suppressed the volume of the keyboard. அவ்வளவு அருமையா பாடுனீங்க. இப்ப நான் பேசும்போது எல்லாரும் இப்ப சீரியஸ் ஆயிடுறீங்க. And when those who sang so well, when I am speaking now, all of you become serious now. ஆண்டவர் வந்து யாரை எடுத்து பயன்படுத்த முடியும்? God can take anyone and use them. இப்ப என்னை எடுத்ததுனால நான் வந்து கமலஹாசன் மாதிரி அழகானவன் கிடையாது.
Because he used me, I'm not handsome as Kamal Hassan is. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்கன்னா நல்ல இயேசு தாங்க நீ பயன்படுத்தினாருன்னுவேன். And if I preach well, I would say not me but Jesus used me. நான் நல்லா படித்து வந்திருந்தேன், நான் படித்ததுனால நான் எனக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன்ருவேன். I would normally say that because I studied well and I'm intelligent, I preached well. இப்போ எல்லா கிரெடிட்டும் யாருக்கு? இயேசுக்கு தான். So all credit is to God, Jesus. நான் பேசுற ஒவ்வொரு காரியமும் இயேசு எனக்கு சொன்னது. And every matter that I speak is what Jesus revealed to me. இப்போ பாருங்க, பயங்கர ட்ரௌசியாக இருந்தது எனக்கு. I was so drowsy. என்னால் இன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்க முடியல. I could not sleep properly yesterday night. உங்கள் ஊர் குளிர் என்னால் தாங்கவே முடியல. Your country is cold. I could not even bear. ஏன்னா நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன். I was born and raised in Madurai. நல்ல சூடு எவ்வளோ நாள் தாங்குவேன். I would bear any amount of heat. காரில் போகும்போது 24-23 வச்சாலே குளிர் எனக்கு. And if you keep the climate at 23 or 24 degrees, it is cold for me. இங்கே பார்த்தா அவங்க 16றாங்க 15றாங்க, எனக்கு போட்டு குளிர் தாங்க முடியல. And when the temperature comes down to 15 or 16, it felt so cold here. ஆனால் இங்கே உட்கார்ந்தேன் பாருங்க, அந்த praise and worship நான் எழுந்திரிச்சு நின்றுட்டேன். But when I sat here during the praise and worship, I was able to rise and stand. ஏன்னா எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். What a wonderful God that we are worshipping. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I was greatly delighted and happy. நான் மாத்திரம் ஆராதிச்சா போதுமா? Is it enough if I worship him alone? நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள், அது போதுமா? Is it enough that I was selected and I'm joyful in Christ? என்னை சுத்தி இருக்கிறவங்க இயேசு அறியணுமா வேண்டாமா? Those who surround me, should they not know about Jesus? அறியணுமா அறியக்கூடாதா? Should they not know? எனக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் வெயிட் பண்ணுவேன், யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு உள்ள துடிச்சுக்கிட்டே இருக்கும். Every moment I eagerly wait to tell someone about Jesus Christ. இல்லை ஃப்ளைட்டில் வரும்போது, ட்ரெயினில் போகும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஏதாவது நம்ம சொல்லிட மாட்டோமா, ஆண்டவரை குறித்து ஏதாவது ஒரு சொல்லிட மாட்டோமான் இருக்கும். When I traveled in the train or in a aircraft, I always have the urge, would I not tell the neighbor about Jesus Christ? நம்ம ரெடியாக இருக்கணும். We need to be prepared. நம்ம லீடர்ஸ் எப்போ மீட் பண்ணுவோன்னே தெரியாது. We would not know when we would meet leaders. ஏன்னா ஆண்டவர் நம்ம என்ன சொல்றனா, உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன்வார். God said, I will leave you, bring you in front of kings. எப்போவோ ஒருக்க ராஜாவை நம்ம பார்க்க போறோம், அப்ப பார்த்துக்கலாம்னு இருக்க கூடாது. We should not be in a mindset that we don't know when we are going to meet him, we will see at that time. அதனால தான் பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்க ஜாக்கிரதையாய் இருன்றார். And that's why Apostle Paul says, whether the time permits or not, be prepared to be carefully preach the word of God. அது எல்லா டிரான்ஸ்லேஷன் பார்த்து இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. தமிழ்ல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தான் இருக்குது. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா whether it is season or off season, yes, whether it is comfort zone or discomfort zone, அப்படி நிறைய இருக்குது. இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்குது. It's presented very well. Those words are brings out the correct meanings in English version. நான் பாத்தீங்கன்னா நான் டெய்லி எழுதுவேன் பிரசங்கங்கள். Every day I write down preachings. எனக்கு இன்விடேஷன் வருதோ வரலையோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். I do not worry whether I have invitations to come and preach or not. நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். But I continuously write sermons down. கான்ஸ்டன்ட் ஆண்டவரோட டச்ல இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. I will be constantly in touch with the Lord. திடீர்னு நம்மளுக்கு நம்மளால ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. We can't suddenly do any kind of ministry to God. ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். We need to self train ourselves. ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். We need to always communicate with Lord. ஆண்டவர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். We need to listen to the voice of God all the time. ஏதோ ஒரு மேலோட்டமான காரியத்தை நீங்க ஒரு ப்ராஃபஸியா சொன்னா யாரையும் டச் பண்ண முடியாது. You cannot touch anyone if you say a prophecy in an external level. உங்களுடைய உள்ளாந்த மனுஷன்ல ஒரு இடம் இருக்கும், ஆண்டவர் அங்க டச் பண்ணுவார். You should have a place in your inner man. That's what God will touch. இங்க ட்ரம்ஸ் வாசித்தீங்களே ஒரு பிரதர், அந்த கடைசி இருக்கிறீங்க, ட்ரம்ஸ் வாசித்த ஜஸ்ட் நில்லுங்களே. Can you stand up, the person who played the octopad? அருமையான மனுஷன். It's a good man.
அவர் பார்க்கறதுக்கு முரட்டு உருவமா இருக்கிறார். He may be looking a little rough. அவர் தாடியும் அவருடைய ஹைட்டையும் பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. When you look at his beard and his height, people might get scared. ஆனா உள்ளம் விசாலமானது. But his heart is so mighty and big. 3 யோவான் 2 ஆண்டு சொல்ல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். In 3 John 2 he says, my loved one, it is my prayer that you may do well in things and be healthy in body and even as your soul does well. வெளிய இருக்க மனுஷன் இல்ல, உள்ள இருக்கிற மனுஷன் தான் ஆண்டவருக்கு முக்கியம். Not the outer man, but the inner man is what is important to God. 1 சாமுவேல் 16:7 சொல்றாரு, சாமுவேல்ட்ட பார்த்து சொல்றாரு ஆண்டவர், ஈசாய் வீட்டில் சாமுவேல் உட்கார்ந்திருக்கிறாரு. And Samuel is seated in the house of Isa. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் சவுல் எனக்கு கீழ்ப்படியல, I did not obey Saul. சவுல் ஒபே பண்ணாதனால நான் அதுக்கு ரீப்ளேஸ் ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டேன்றார். Because Saul was disobedient, I have chosen a replacement. ஈசாயின் குமாரில் ஒருவன் தான் சொன்னாரு, தாவீதுன்னு சொல்லல. He did not mention the word David, but he said the son of Isa. நீ ராஜரிக அபிஷேக தைலத்தை தைல கொம்புல எடுத்துட்டு போன்னு மட்டும் சொல்லிட்டார் ஆண்டவர். And he says, take the royal anointing in your hand when you go in the ointment. சாமுவேல் அங்க போயிட்டார், ஈசாய் வீட்டுக்கு போயிட்டார். Samuel went to the house of Isa. ஈசாய் அவருடைய ஒவ்வொரு குமாரனையா கூப்பிடுறார். And he calls one by one. முதல்ல எலியா வரான், அப்புறம் அபிசாய் வரான், அப்புறம் சம்மா வரான். So every one of David's brothers நல்லா இருக்கானுங்க, ஜெய்ஜாண்டிக்கா இருக்கானுங்க. They were gigantic people. ஏன்னா அவங்க ஆர்மில உள்ளவங்க. Because they were part of the military. ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்லன்ட்டார். But God said not him, not him, not him either. 7 பேர் இருந்தாங்க, 7 பேர் இல்லன்ட்டார் ஆண்டவர். All 7 of them were rejected. அப்ப சாமுவேல் சொல்றாரு, இவங்க அவ்வளவு பேருமே இல்லன்றாரு, வேற யாராவது உனக்கு சன் இருக்காங்களான்னு கேக்குறாரு. So Samuel said, all of them have been rejected. He looked at the father and said, do you have any more sons? ஆமா, ஒருத்தர் இருக்க, அவன் கிடையில இருக்கிறான், மாட்டு ஆட்டெல்லாம் கிடையில வச்சு பார்த்துட்டு இருப்பான் அப்படின்றார். There is one, he's looking after the flock, he said. He's the last son and the least son. Yeah, he was the last and the least son. அவனை கூப்பிடுன்றார் ஆண்டவர். And God said, bring him down. சின்ன பையன், 15 வயசு பையன், A 15-year-old youngster. இவன் தான்ன்றார். And he said, he is the person. சாமுவேலுக்கு எப்படி இருந்து யோசித்து பாருங்க, நீங்க சாமுவேல் இடத்துல இருந்து யோசித்து பாருங்க. If you were in Samuel's position, just imagine how he would have felt. நல்ல போருக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டாரு, சின்ன பையன் 15 வயசு பையன், இவன் தான் எனக்கு ராஜாவா வேணும்ன்றார் ஆண்டவர். All those who are big and mighty, who are prepared to go for a war, has been rejected, but a young fellow, a timid fellow has been selected. எல்லாம் 1 சாமுவேல் 16 சொல்றாரு, நீ சரீரத்தை பார்க்கற. And in 1 Samuel 16 he says, you are looking at the physical appearance. ஆனா நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். But I am the Lord who looks at the heart. நீதிமொழிகள் 16:2 சொல்றாரு, நான் ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவன்றார். And in Proverbs 16:2 he says, I am the one who measures the spirit. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய தாகத்தை பார்க்கிற தெய்வம். And he looks at our thoughts, our vision, our plans, our desires. That's the Lord, that's what Lord looks at. நீதிமொழிகள் 21:2 சொல்றாரு, நான் இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன். And in 21:2 is the Lord is the tester of hearts. நம்மளுடைய உள்ளார்ந்த மனுஷன் தான் ஆண்டவருக்கு முக்கியம். What our inner man is what is important to Lord. வெளியே இந்த சரீரம் முக்கியம் கிடையாது. It's the physical appearance is not important. பிரசங்கி 3:11 சாலமோன் சொல்றாரு, உலகத்தை நம் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். In Ecclesiastes 3:15 Solomon 11, says 3:11 he says that the world has been kept in our heart. நமக்குள்ளதா இருக்கு உலகம். The world is within us. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், you may be a billionaire, எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற மனுஷனாக இருக்கட்டும், or you may be so famous, அவனுக்கு தேவை சமாதானம். but he needs peace. வெள்ளியோ பொன்னோ அந்த சமாதானத்தை கொண்டு வராது. Silver nor gold will bring that peace. இயேசு மாத்திரம் தான் அந்த சமாதானத்தை தர முடியும். Only Jesus is able to bring that peace. அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். And he's given that to us. இந்த உலகம் நம்மளை திருப்திப்படுத்தாது. The world will not fulfill you. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 சமாரிய ஸ்திரியோட இயேசு கிறிஸ்து பேசுறாரு. In the Gospel of John chapter 4, Jesus is speaking to the Samaritan woman. சமாரிய ஸ்திரி கிணத்து தண்ணீரை பத்தி பேசிட்டு இருக்கறா. And she speaks about the water from the well.
ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசிட்டு இருக்கிறார். But Jesus is speaking about the living water. அதெல்லாம் சொல்றார், இந்த உலகம் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. And he beautifully says this world cannot fulfill or please you. இந்த தண்ணீரை குடிச்சினா மீண்டும் உனக்கு தாகம் உண்டாகும். If you drink this water you will thirst again. அந்த தாகம் தீராது. That thirst will never go away. நான் தான் ஜீவ தண்ணீர், நான் மாத்திரம் தான் அந்த தாகத்தை தீர்க்க But முடியும். I am the living water. I am the only one who could quench your thirst. அதை நம்ம கண்டுட்டோம், மற்றவங்களுக்கு அதை நம்ம சொல்லணுமா இல்லையா? And we should not, we've seen that, should we not tell this to the others? ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமாக கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம். If you go to hospital you can see people suffering in their physical attribute. நிறைய பேர் ஆத்துமாவில் துக்கத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்க. There are many people their soul is sad or worried. நிறைய பேர் ஆவியில் உடைஞ்சு போய் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. So many of them are broken in their spirits. அப்போ அவங்களுக்கு யார் போய் ஊழியம் செய்கிறது? So who will go and do ministry to them? ஆண்டவர் ஏசாயாக்கு பரலோகத்தை காமிக்கிறார். Jesus, God shows Isaiah the heaven. சிங்காசனத்தை பார்க்குறாரு, கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் பார்க்குறாரு. And he sees everything, the thrones and everything in heaven has been shown to Isaiah. அந்த மகா பரிசுத்தத்தை உணர்றாரு. And he feels the places of the holy of holy places. நெக்ஸ்ட் மூமெண்ட் இவர் நான் எவ்வளவு அசுத்தம் உள்ளவன் பார்க்குறாரு. And next moment Isaiah feels how uncleanly he is. அவர் சுற்றி இருக்கவங்களும் அசுத்தமானதை பேசினால நானும் அசுத்தமானதை பேசிட்டேன், அசுத்த நாவுள்ளவன்றார். And he says that the people surrounding him are speaking things that are not clean, and I've got a tongue which is unclean. ஒரு தேவதூதன் அக்கினி கொரடை வச்சு நாக்கை தொட்டு பரிசுத்தப்படுத்திட்டான் ஏசாயாவை. And an angel kept அவர் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்திட்டார். And his tongue was touched and made holy. அடுத்த மூமெண்ட் ஆண்டவர் என் நிமித்தம் நான் யாரை அனுப்புவேன்றார். And next moment Lord says, who will I send on my behalf? நீ போ ஏசாயான்னு சொல்லலாம்ல. And he says to Isaiah, you can go. ஆண்டவர் சொல்லல, ஏன்னா நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். God did not say to Isaiah you go, because he has given us our own opinion or personal will. ஃப்ரீ வில் கொடுத்திருக்கார் நம்மளுக்கு. He has given us a free will. நாமாக என்ன பண்ணலாம்? இந்த ட்ரெஸ்ஸை போடணுமா இந்த ட்ரெஸ்ஸை போடலாம், நீங்கள் இட்லி சாப்பிட்னா இட்லி சாப்பிடலாம், நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்னா சப்பாத்தி சாப்பிடலாம், தூங்கணும்னா தூங்கலாம், உட்காந்துருக்கணும் உட்காந்துருக்கலாம், அப்படி ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. God has given us a free will to choose our clothes, our food, things that we want to do. அதை ஆனர் பண்ணுறார் ஆண்டவர். God honors that too. நான் யாரை அனுப்புவேன், என் நிமித்தம் நான் யாரை அனுப்புவேன். Who shall I send on my behalf, Lord says. ஏசாயா என்னை அனுப்பும்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் அவர் யூஸ் பண்றார். And when Isaiah declares, Lord send me, that's when Lord uses him. இது மாதிரி நீங்க என்ன யூஸ் பண்ணுங்கப்பான்னு தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். Only if you declare, Lord use me, that's when he can use you. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, The meaning of knock and you shall find, seek you shall find, knock it shall open, and I forgot the rest. கேளுங்கள் கொடுக்கப்படும், ask you shall be given to you, தட்டுங்கள் திறக்கப்படும், knock and it will be opened, தேடுங்கள் கண்டடைவீர்கள், seek and you shall find. அதோட அர்த்தம் சும்மா வாயினால கேட்கறது அப்படி இல்ல அர்த்தம். The meaning of that is not what you listen or just hear those words out. நான் என்னுடைய விருப்பத்தை நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். I need to reveal my desires to Lord. என்னுடைய கோஆபரேஷன் இல்லாம அவர் என்னையே யூஸ் பண்ண முடியாது. Without my cooperation God cannot use me. என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, use me my Lord, என்னை யூஸ் பண்ணுங்க, use me. அது மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்காக நான் பிரயாசப்படணும். And we cannot just declare it with our mouth, we have to also work towards it. நான் அதுக்காக பிரயாசப்படுறேன், நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் நான். And I extremely work hard towards it, he says. ஏன்னா நம்ம பிரயாசப்பட்டாதான் அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். Only when we strive for it he could use us. நம்மளுடைய ஸ்லேவ் மாதிரியோ பணிவிடை ஆவிகள் மாதிரியோ அவர் வச்சிருக்கல நம்மள. He has not kept us as a slave or a helper. அவருக்கு ஈக்குவலா நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கார். He's given us a free will and inheritance equal to him. அப்ப நம்மள என்ன யூஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கொடுக்கணும். We need to give ourselves saying, Lord use me. நான் ஊழியத்தை அதிகமா நேசிக்கிறேன். I love the ministries well. நான் சினிமால இருந்தேன்னா புகழ்பெற்ற மனுஷனா இருந்திருக்கலாம். If I was in cinema I would have achieved fame. வீடு இருக்கும், கார் இருக்கும். I might have a house, vehicles. மெட்டீரியல் blessings இருக்கும். Material proceedings we will have.
உலக ஆசீர்வாதங்கள் இருக்கும். I would have had worldly blessings. ஆனா எனக்குள்ள இருக்கிற இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த மன நிறைவு, இந்த திருப்தி இருக்காது. But I would not have the joy, the satisfaction that I have now. 2010ல In 2010, பிராங்க்லின் கிரஹாம், பில்லி கிரஹாமுடைய சன் பிராங்க்லின் கிரஹாம் சென்னைக்கு வந்திருந்தார். Franklin Graham, the son of Billy Graham, arrived in Chennai. அவங்களுடைய டோட்டல் மீடியா டீம் வந்திருந்தாங்க, ஒரு தனி ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்க. The entire media team came in a chartered flight. அதில் டோட்டல் அந்த மீடியாவோட என்னை வந்து கூட ஒர்க் பண்ண சொல்லி என்னை சேர்த்துருந்தாங்க. And they joined me to work with their entire media team. அவங்க நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப டிசிப்ளின்னா அப்படி டிசிப்ளின். They were well disciplined, unlike what we do. இந்த மானிட்டர் வந்து வரிசையா ஒரு 4 மானிட்டர், பெரிய மானிட்டர் ஸ்டேஜில் இருக்கும், இந்த டெலிவிஷன் மானிட்டர். There are 4 monitors next to each other on the stage. எனக்கு 11:10 வரைக்கும் பாஸ்டர் கொடுத்துருக்கிறார். Pastor has given me time till 10:11. நம்மளுக்கு வந்து இப்படி தான் ஓடும் டைம், ஆனால் அவங்களுக்கு டிமினிஷிங் டைமிங் ஓடுவாங்க. And we have time that is as it is now, but they have a diminishing time that appearing on the screen. 1 hour in டைம்னா அது அங்கிருந்து ரெடியூஸ் ஆயிட்டே வரும் இந்த மானிட்டர். And if you are given 1 hour, then it will be counting backwards from 1 hour. It will be decreasing. அது 0 வரும்போது when it comes to 0, என் மைக் கட் ஆயிரும். my mic would be cut. the light எல்லாம் ஆஃப் ஆயிரும். all the lights would be off. கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிரும். camera would be shut down. ஒரு செகண்ட் கூட நீங்க எக்ஸீட் ஆக முடியாது. you cannot extend it by even 1 second. எனக்கு நான் ஈவினிங் 6 o'clock நான் வந்து ஆன் ஸ்டேஜ் வரணும். 6 to 6:10 என்னுடைய ஸ்லாட்னா, if my slot is between 6 and 6:10 in the evening, மத்தியானம் 2 மணிக்கு நான் ஆடியோ செக்ல நான் ஆன் ஸ்டேஜ் இருக்கணும். at 2 o'clock in the afternoon I need to be on stage for the audio check. என்னுடைய கீபோர்ட் பிளேயர், என்னுடைய லீட் கிட்டார், கார்டு கிட்டார், பேஸ் கிட்டார், ட்ரம்மர் எல்லாரும் பிரசன்ட் ஆயிருக்கணும் 2 மணிக்கு. At 2 o'clock sharp, all my musicians who are going on stage with me has to be present. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. They will balance everything. பால்ராஜ் கென்னடின்னு போட்டு லாக் பண்ணிடுவாங்க. They will lock it saying Paul Raj Kennedy. கரெக்டாக ஈவினிங் 6 o'clock நான் ஆன் ஸ்டேஜ் எங்கள் மியூசிஷியன்ஸோடு நான் ஏறின உடனே, exactly at 6 o'clock when I get into the stage with my musicians, பால்ராஜ் கென்னடின்றதை கிளிக் பண்ணுவாங்க. they will just click what is named as Paul Raj Kennedy. எல்லா ஈக்குவலைசர் ஆடியோ செட் ஆயிரும். all the audio will be set according to what they preset for me earlier. ஒரு சின்ன ஃபீட்பேக் கூட வராது. there won't be even a single feedback. ஒரு சின்ன விசில் கூட வராது. there won't be one single whistle either. எல்இடி மானிட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயண்ட் மானிட்டர் 20-25 இருக்கும் அந்த ஹோல் கிரவுண்ட்லேயும். There will be 20-25 giant LED monitors would be placed throughout the hall. ஒரு 20 கேமரா இருக்கும். There will be 20 cameras. எல்லா எல்இடியிலும் ஒரே டிஸ்ப்ளே வராது. all LEDs will not have the same display. எல்லா அதுலயும் வேற வேற கேமராவோட அவுட்புட் வரும். the LEDs will have different camera output showing in different LEDs. கேபிளா ரன் ஆகும். எக்கச்சக்க கேபிள் கிரவுண்ட்ல கிராஸ் ஆகும். எந்த கேபிள் எதுனே தெரியாது நமக்கு. There are so many cables we can see which will cross each other. We would not even know which cable is for which monitor. அந்த டோட்டல் மீடியாவோட ஹெட் அவர் ஸ்டீவ். அந்த டோட்டல் மீடியாவோட ஹெட் பேர் ஸ்டீவ். The name of the person who is the head of the entire media team was called Steve. அவரை எனக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. They introduced me to him on the first day. நான் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது, when I shook his hand, எனக்கு ஆண்டவர் வந்து ஐலாண்ட் அப்படின்றார், தீவு அப்படின்றார். and the Lord tells me an island. அப்ப எனக்கு அவனை குறித்து பேசிக்கிட்டே இருக்கார். நான் கூட ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், அவனை குறித்து பேசிக்கிட்டே இருக்காரு. I'm working with him and Lord is continuously speaking to me about Steve. நான் 2 நாள் நல்லா பழகிட்டேன் அவனோட. 2 days I got to know him very well. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதை பார்த்தோன்னே என்ன டைரக்டர் ஆயிட்டான், அவன் அசிஸ்டன்ட் ஆயிட்டான். When the way I worked with him, he made me the director and he became my assistant. நான் அப்போ வந்து 3rd day அவன்கிட்ட கேட்டேன், நான் உன்கிட்ட பேசலாமான்னு கேட்டேன். On the 3rd day I asked him, can I speak to you for a moment? ஆள் 7 அடி ஹைட்டுக்கு இருக்கிறான். 7 feet height. He is tall, 7 feet tall. ஒயிட்டா இருக்கிறான். He was so fair. ஒரு ஆஃப் ஒயிட் பேண்ட். He was wearing an white pant. ஒரு beige கலர்ல ஷர்ட் போட்டுருக்கான். And a beige color shirt. ஒயிட் கலர்ல ஷூ போட்டுருக்கான். And wearing a white shoe. மண்ணு தரையில நின்னுட்டு இருக்கான். And he was standing on the sand. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே நான் கையை டச் பண்ணும்போது, and on the first day when I shook your hand, when I touched your hand, ஆண்டவர் சொன்னாரு நீ ஒரு அனாதைன்னாரு. and God revealed that you are an orphan.
உனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு. You don't have parents. உனக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. You have 2 daughters. நீ அவங்கள உயிரை மாதிரி நேசிக்கிற. You love them like your life. உன் பைபிள்ல அந்த போட்டோ வச்சிருக்கிற. You have the pictures in your Bible. எந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உன் பைபிளை திறந்து உன் பிள்ளைங்க 2 பேரையும் நீ பார்க்காம நீ பைபிள் படிக்க மாட்டே. And wherever you go in the world, without when you open the Bible, the first thing that you would do is to look at the pictures of your daughters. That's after you will read the Bible. உனக்குள்ள ஒரு ஹெவினஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. You have a burden, a heaviness in your heart all the time. நீ எவ்வளவோ ப்ரே பண்ணி பார்த்தா அதை ஒண்ணு விட்டு எடுத்து போட முடியல. You prayed fervently, but it has not been taken out of you. அவன் டக்குன்னு அந்த மண்ணிலேயே முழங்கால் போட்டு கையை தூக்கி ஜீசஸ் ஜீசஸ்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். And immediately he went down on his knees, lifted his hand and shouted, Jesus, Jesus. நான் சொன்னேன், உனக்கு எத்தனை அநாத பிள்ளைகளை எடுத்து வளர்க்க முடியுமோ அத்தனை அநாத பிள்ளைகளை எடுத்து வளரு, இந்த பாரம் உன்னை விட்டு போகும்னே. And I told him, however much you can bring up orphans to your presence and look after them, this heaviness will then go away. அவன் எஸ்ன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள டெலிவரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டே கேட்குற மாதிரி கத்து கத்து நீ ஜீசஸ் 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 கத்துறான். அவன் டீம் பீப்புள் எல்லாரும் வந்துட்டாங்க. வாட் ஹேப்பன் ஸ்டீவ் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. And the moment he said yes, and the way he shouted Jesus Jesus, the whole ground, people who were in the ground could hear him. The deliverance came upon him mightily, and his entire media team came and asked Steve, what happened? இவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றான் அவங்கள்ட்ட. என்னைய he looked at he showed me and said he's a prophet. எல்லாரும் வந்து ப்ரே பண்ண வந்தாங்க. Everybody came to pray. என்னை எடுத்து பயன்படுத்துறவங்க எடுத்து பயன்படுத்த மாட்டாரு. And if I used me, why wouldn't he use you? நம்ம தீர்க்கதரிசி கிடையாது, இயேசு தான் தீர்க்கதரிசி. I'm not the prophet, Jesus is the prophet. யார் எடுத்து பயன்படுத்த முடியும்? He can use anyone. நீங்க எழும்புங்க. இல்ல பின்னாடி பிரதர். ஸ்ட்ரிக்டானா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. If he's strict, he is strict. ரிலாக்ஸ்னா ரிலாக்ஸ் ஆயிருவாரு. If he's relaxed, he will become relaxed. எங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமோ அங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. Wherever he needs to be strict, he will be strict. எங்க ரிலாக்ஸ் ஆகணும் எங்க ரிலாக்ஸ் ஆயிருவாரு. Wherever he needs to relax, he will relax. இங்க சர்ச் இருக்குது, இங்க ஒரு ஒழுங்கு இருக்குது, கரெக்டா இருப்பாரு. இங்க வெளியே போயாச்சு டீ குடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிருவாரு. And if he's in a church, he follow all the disciplines of the church, and when he goes out to have a cup of tea, then he will be free afterwards. Man of common sense. Man of common sense. எங்க எப்படி பேசணும் எங்க பேசக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவான ஆள். And he's very clear as to what to speak, where to speak, how to speak. அவருக்குள்ள இருக்கிற wisdom வந்து அசாத்தியமானது. It's the wisdom that he has is unbelievable. ஆனா ஒரு நாள் அதை வெளியே காமிக்க மாட்டார். But he never reveals it, shows it. ஏதோ படிக்காத மனுஷன், சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருப்பார். But he will behave as if he is an ordinary person. எந்த இடத்துலயும் அவர் ஃபிக்ஸ் ஆயிக்குவார். Any place he goes to, he will get fixed. யாரோடையும் அவரால் கோப் பண்ண முடியும். He could cope with anybody. ரைட் பிரெயின் பர்சனோடையும் போக முடியும், லெஃப்ட் பிரெயின் பர்சனோடையும் அவரால் போக முடியும். He could cope with the person who using their left or the right side of the brain. லெஃப்ட் பிரெயின்றவங்க ரொம்ப திங்க் பண்றவங்க. The people who use their left brain think a lot. ரைட் பிரெயின்றவங்க ரொம்ப ஃபீல் பண்றவங்க. And the ones who use the right brain have too much emotions. பாத்தீங்கன்னா அந்த மியூசிஷியன்ஸே பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் வருவாங்க, ரைட் பிரெயின் வருவாங்க. The musicians, there might be people who use their left or right brains. இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் சிங்கர் இருந்தாங்கன்னா லெஃப்ட் பிரெயின் பர்சன் வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க ஈஸியா. And if there's a perfect singer, the people who use their left brain can easily play. நான் ரொம்ப நேரம் ஒரு பாட்டு பாடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். So long I've been urged to sing a song. சத்யராஜ் பார்த்தோட நான் அமைதி ஆயிட்டேன். And after saw Pastor Satyaraj, I felt quiet. நான் அவங்களாம் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் சிங்கர். He is a professional musical singer. எனக்குள்ள ஒரு ஜெபம் போயிட்டே இருக்கு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. I have a prayer going inside me saying, Lord, save me. ஏன்னா இவங்க டைமிங் போட்டாங்கன்னு வைங்க, நான் சாத்தானை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன். I wouldn't be scared of the Satan. இந்த ட்ரம்மரை பார்த்தா பயமா இருக்கணும். But I will always fear the drummer. ஏன்னா அவங்க டைமிங்கை நம்ம பாடணும். Because we need to sing to his timing. எனக்கு வந்து நான் ஃப்ரீயா பாடிட்டே இருப்பேன். ட்ரம்ஸ் வந்துச்சுன்னா தபலா வந்துச்சு என்னால் பாட வராது. I would sing freely, but the moment I hear the drum or the tabla sound, then I can't sing thereafter. அது சாங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்ல வரேன் நான்.
Sorry. பாட்டுன்றது ரொம்ப Yeah, முக்கியம். song is very, very important. ஏன் அந்த பாட்டு வந்தோடனே நான் வந்து எழும்பிட்டேன்னு சொன்னேன். அந்த வர்ஷிப்பில் வந்தோடனே நான் எழும்பிட்டேன். என்னுடைய அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிருச்சு. I said that when the worship began, all my tiredness went away and I was up. என் அம்மாவை நான் ரொம்ப நேசித்தேன். I loved my mother so much. எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம்ன்ற மாதிரி இருந்தேன் நான். I was like, my mother is my God. அது தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு உண்டு, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்குன்னு ஒரு தாய் இருக்கிறாள்னு ஒரு பாட்டு உண்டு. There's a song in Tamil saying that there's no one without a mother. ஆனால் அம்மாவை ரொம்ப நேசிப்பேன். I loved my mother so much. நான் சொல்லுவேன் சின்ன வயசில் அது எங்கள் அம்மா இறக்கும்போது கல்லறையில் எங்கள் அம்மா இருக்கும்போது என்னையும் சேர்த்து உள்ளே வச்சிருங்கன்னு நான் சொல்லுவேன். When my mother died, when they were making the tomb, I said, put me inside the tomb as well. அவ்வளோ நேசிச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது எங்கள் அம்மாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. But when I went through difficult circumstances in my life, but I did not receive my mother's love. நான் நினச்சே பார்க்கல அதை. I never thought that it would happen. நான் வேறு யார்ட்டையும் அந்த அன்பை எதிர்பார்க்கல. I did not expect love from anybody else. எங்கள் அம்மாட்ட அந்த அன்பை எதிர்பார்த்தேன் நான். But I expected that love from my mother. அந்த அன்பு எனக்கு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை எங்கள் அம்மா வாயினாலே அது வந்தபோது என்னால் தாங்க முடியல. When my mother declared through her own mouth that you don't have that love, then I could not bear it. அந்த நாள்லேருந்து ஒரு 6 மாதம் முன்னாடி And 6 years before, அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி 6 months before that incident took place, எனக்கு காலையில் ஜெபத்தில் ஆண்டவர் வந்து ஆதாரம் நீதானே அந்த பாட்டை பாடுன்றார். and 6 o'clock in the morning prayer, Lord says, you're the root of my belief, sing that song. சொன்ன ஆண்டவர் எனக்கு தெரியாது அப்படின்னு. I told the Lord, I don't know that song. எனக்கு அதாவது தெரியும், ஆனால் எனக்கு அது பிடிக்காது. I know, but I don't like that song. ஏன்னா அது வந்து ஆதாரம் நீர்தானையா எந்துரையே ஆதாரம் நீர்தானையான்னு வரும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. I do not like that song. ஆனால் ஆண்டவர் அந்த பாட பாடுன்றாரு. But Lord saying, sing that song. அந்த பாடம் எனக்கு தெரியாது ஆண்டவர் என்ன. But I saying, I don't know that song. நீ டிஜி தினகரன் சிடி வச்சிருக்கையில கூட சேர்ந்து பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுன்றாரு. And Lord says, you have the CD from DGS Tinagaran, just play it and sing along with it. தினமும் இந்த பாட சொல்லுவார் ஆண்டவர். Lord will tell me to sing this song on a daily basis. நானும் தினமும் அந்த பாட்டை பாடி பாடி எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. And when I started singing this on a daily basis, now I knew the song by heart. எங்க அம்மாவுடைய அந்த அன்பு இல்லைன்னு தெரிஞ்ச அந்த மூமெண்ட், the moment I realized I do not have the love from my mother, எங்க அம்மா வாயினாலே என்னை அவன் பார்க்க மாட்டான். through my mother's mouth she said, he will not look after me. என்னை அவன் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க பாருங்க, என் இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. My heart was crushed when she said that he would not look after me. கொலாப்ஸ் ஆயிட்டேன். I collapsed. அந்த நேரம் இந்த பாட்டு ஆதாரம் நீர்தானையா எந்துரையே ஆதாரம் நீர்தானையா சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில் சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில் ஆதாரம் நீர்தானையா எந்துரையே ஆதாரம் நீர்தானையா மாதா பிதவென்னை தீதாய் மதிக்கையில் மாதா பிதவென்னை தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா எந்துரையே ஆதாரம் நீர்தானையா நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா தனியனை நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா
என் துரையே ஆதாரம் நீர்தானையா. மனுஷ அன்பெல்லாம் மாறி போகும். All the love of mankind will change. எங்கிருந்து உண்மையான அன்பு வரணுமோ அந்த அன்பு நமக்கு கிடைக்காது. Wherever the true love should come, we will never receive it. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. And that's what Lord says, do not believe any அவன் man. அன்பு மாறி போகும். His love will change. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு மாறாது. But the love that I have over you will never change. இன்னைக்கு எத்தனையோ பேர் அன்புக்காக ஏங்குறவங்க இந்த உலகம் முழுக்க இருக்கிறாங்க. A lot of people are yearning for love throughout this world. ஏன் இந்த அன்பை உருவாக்குனார்னு நான் யோசித்தது உண்டு. I used to think, why did he create this thing called love? உன்னத பாட்டில் சாலமோன் சொல்றாரு, நேசம் மரணத்தை போல வலிதுன்றார். And he said in the Songs of Songs that love is strong as death. ஒரு மரணம் எவ்வளவு ஒரு வலியை உண்டாக்குமோ அப்படி போல அன்பு வலியை உண்டாக்கும்ன்றார். The pain that a death could cause, love could cause something similar as well. அன்பு அவ்வளவு முக்கியம். அதனால தான் நான் அன்பாக இருக்கிறேன்றார். And the love is so important. That is what God says, I am love. இந்த உலகத்துல யார்கிட்டயும் அந்த அன்பு கிடைக்காதவங்களுக்கு, those who do not receive love in this world, இந்த உலகத்துல எந்த மனுஷனா இருந்தாலும் எந்த மனுஷியா இருந்தாலும் சரி, அந்த இயேசுட்ட இருந்து கிடைக்கிற அன்பு உங்களுக்கு கிடைக்காது. And no man or woman can give you the love that you can get from Jesus. இயேசு தான் நம்ப முடியும். Only we can have belief over Jesus. வேற யாரையும் நம்ம நம்ப முடியாது. We cannot believe anyone else. எனக்கு இப்ப வயசு 60 ஆகுது. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? I am turning 60 soon. How many friends do you think I would have? எனக்கு 60 ஆயிருச்சு. I'm already 60. How many friends do you think I would have? எத்தனை நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? How many friends do you think I would have? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. Just make a random guess. 200 யாரோ சொன்னாங்க. யார் சொன்னா 200? 200 யாரோ சொன்னாங்களே. Somebody said 200. அங்க இருந்து 200. பாஸ்டர் சொன்னீங்க நம்பர் 10. பரவாயில்ல, அவர் வந்து தாராளமா அவர் 200 கொடுத்தாரு. 5. 200 வந்து 10 வந்து 5 போயிருச்சு. From 200 we came to 10 and now it's at 5. Any more guesses? ஒருத்தர் கூட கிடையாது. Not even one. நம்ப முடியுதா? Can you believe it? எரிச்சல் உள்ள தேவன் இருக்கு தமிழ் பைபிள்ல. So jealous God, it says in the Tamil Bible. ஆனா அது ஒரிஜினல் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா possessive God ன்னு இருக்கு. And in the original Hebrew version it says possessive God. நீ எனக்கு மட்டும் தான் பிடிச்சு வச்சிருக்கிறார். He is holding me, saying that you are for me alone. ஏன்னா நான் எந்த அளவுக்கு நான் சிரிக்கிறேனோ அந்த அளவுக்கு அழுவேன். How I can laugh, the same amount I could cry too. மற்றவங்களுடைய கஷ்டத்தை நான் பார்ப்பேன். I see their distress. அவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க, எவ்வளவு புகழ்ல இருக்கான்னு பார்க்க மாட்டேன். I would not see how well they are or how fame they have. அவங்க கஷ்டம் என்னவாக இருக்கும்ன்றதா என் மைண்ட் ஆபரேட் ஆயிட்டே இருக்கும். My mind would operate on the basis of what distress that they are undergoing. The லாஸ்ட்ல சென்டர்ல உட்கார்ந்திருக்கிற சிஸ்டர், sister who is seated in the center of the last, ரொம்ப சின்சியரான ஆளு. She's a sincere person. Very sincere. Very sincere. அவங்க பேசும்போது சின்சியரா பேசுவாங்க. When they speak, she speaks sincerely. யாராவது அவங்ககிட்ட பேசும்போது அதை சின்சியரா கேட்பாங்க. And wherever someone speaks to her, she hears them sincerely. அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுக்காக பர்டன் திரும்ப சொல்லுங்கன்னு கேட்பாங்க. And in order not to misunderstand them, she might ask them to repeat it. இப்போ பாஸ்டர் வந்து இந்த சேர்லாம் அப்படி போட்டுருன்னா எப்படி போடணும்னு கேட்பாங்க. And pastor says, come and put this chair. She will ask, how do I put this chair? நீங்க எப்படி போடணும்? 5-5-5 போடா 4-4 போடணுமா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், எங்க ஃபினிஷ் பண்ணனும், எங்க கேப் பண்ணனும்னு கேட்பாங்க. She will say, do you want me to put 4 chairs or 5 chairs? Where do I start? Where do I finish? Minute details. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. But you have a fear in your heart all the time. ஏன் அந்த பயம் இருக்குன்னா, நான் தப்பு செஞ்சிர கூடாதுன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. You have that fear thinking that I should not make a mistake. அந்த பயம் இருக்குறதுனால தான் நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்க. And because you have that fear, that's why you are sincere. இப்போ ரிலீஸ் ஆயிட்டீங்க. You are released now. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Shall we clap our hands and glorify God? இந்த ரோல லாஸ்ட் உட்கார்ந்து இருக்கிற பிரதர், இந்த ரோல கடைசி. அசாத்தியமான துணிச்சல் உள்ள ஆளு. He's got so much courage. ராத்திரி போகும்போது ஒரு கரடியோ சிங்கம் வந்தாலும்
ஒரு கை பாத்திரம்னு இறங்கிடுவார். And if there's a lion or a bear in front of him, he is not worried. போய் என்னதான் பாத்திரம்னு இறங்கி இந்த கரடியை கிழிச்சு போடணும் பாத்திரம்ன்றார். He will make his maximum effort to destroy that bear with his effort. ஃப்ளைட் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, இங்கேருந்து போக 1 மணி நேரம் ஆனாலும் விரட்டி போய் பார்ப்போம் வா விரட்டிடுவார். And even if you have only half an hour for the flight and the journey time is 1 hour, he says it doesn't matter, let us try, make an effort. துணிச்சலான ஆள். He's so courageous. முன்னாடி உட்கார்ந்திருக்க இந்த பாப்பா எதை செய்தாலும் அழகா செய்யணும் அந்த பிள்ளைக்கு. Whatever she does it wonderfully and beautifully. சாப்பாடு வச்சா கூட அழகா கலரா வைக்கணும். And if she even keep the food, she will keep it in a nice and colorful order. நெயில் பாலிஷ் வச்சா கூட கலரா அழகா வைக்கணும். And even if she paints her fingers, she would place them very nicely. Dressum பாத்தீங்கன்னா கலரா இருக்கணும், எல்லாம் அழகா இருக்கணும். And all the dresses should be arranged beautifully. சும்மா இஷ்டத்துக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணெல்லாம் போட்டெல்லாம் ஒத்துக்காது. She would not accept if you throw one here and there. ரொம்ப ரம்மியமான ஆள் அது. She is a delightful person. அது எவ்வளவு இருக்குதோ வெளியில அதே மாதிரி உள்ளேயும் அருமையான பிள்ளை அது. And how much she shows outside. Very She's lovable. Lovable child. Amen. Amen. பாஸ்டர் சத்யராஜ் வந்துட்டால நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Because Pastor நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல நான் வந்து நீங்க வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். I'm greatly delighted to see you. நாம வந்து கை தட்டி அவர் வரவேற்கணும். We need to clap our hands and welcome him. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து ஊழியம் பண்றவங்க. And they are doing ministry for a long time. அது மியூசிஷியன் கம் பிரீச்சர்னும் போது அது பெரிய காரியம். And it is a great thing that he is a musician come preacher. ஏன்னா அவர் என்ன செக் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்த மாதிரி நான் பயந்து தான் பேசினேன். I am always worried that he is here to check what I am saying. அவர் இல்லைன்னா இன்னும் ஃப்ரீயா பேசியிருப்பேன். I would have spoken freely if he was not over here today. Chief Physical Officer வந்து டீச் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. Chief officer is here and looking at us. கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். Shall we clap our hands and welcome him? Thank you, Pastor. Please come, Pastor. சரி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Are you blessed today? Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே சகோதரர் அவர்கள் வந்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம். It is a great delight this man of God is here amongst us today. அது மட்டும் இல்லை அவர்கள் சகோதரி அருமை மகள் மத்தியில் வந்திருப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். Not only that, sister and the daughter is here as well. It's a great blessing. சமீபத்திலே நான் சென்னைக்கு போயிருந்த பொழுது அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். But recently when I went to Chennai, God gave me the opportunity to meet them. ஆனால் அதற்கு முன்பதாக இவர்களை குறித்து நிறைய கேள்விப்பட்டேன். And even before that I heard a lot of good things about him. அது மட்டுமில்லை நம்மோடு நம்முடைய சபையின் ஆரம்ப கர்த்தாவாக காணப்பட்ட பிரதர் பாஸ்டர் எபனேசர் உங்களுக்கு தெரியும், அவருடைய மருமகன். And you know one of the pioneers of our church, Pastor Ebi, his nephew. ஆகவே அவர்களும் மெசோனை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். And even him has spoken to him about our church a lot. Hallelujah. Hallelujah. நான் நம்புறேன் நிறைய பேரோட கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். And I believe that Lord has interceded with a lot of people today. ஆகவே அவர்கள் ஜெபிப்பது நமக்கு மிகவும் முக்கியம். And it is very important that we pray for them. அவர்களும் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தன் மீது சுமந்து கொண்டிருக்கிறார்கள். And they are bearing a special anointing on them. ஆமென். ஆகவே இந்த வேளையில் கூட எல்லாரும் நம்ம எழுந்திருப்போம். Shall we all stand up? ஆமென். அவர்கள் கரத்தில் நான் கொடுக்க போறேன். அவர்கள் ஜெபிப்பார்கள். அதன் பின்பதாக நான் ஆசீர்வாதத்தோடு ஆராதனை நிறைவு செய்வேன். I'm going to give it to him to pray first and then I will finish with prayer and blessings. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் இப்போதும் சொல்லுகிறீரப்பா, நான் யாரையும் தனிமையா விடுவதில்லை. நீ தனிமைப்படுத்தி
உன்னை எனக்குன்னு சொந்தமாக்கி கொள்கிறேன்னு சொல்றீங்க You're அப்பா. saying that I'm making you alone to own you for my behalf. எனக்கென உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றீங்க That அப்பா. I've chosen you for my purpose. கலாத்தியர் 2:20 பவுல் சொன்னது போல இனி நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார். As in Galatians 2:20, Paul said, not me, in me lives Jesus. நமக்கு ஒரு வாழ்க்கை தான். There's only one life we have. அந்த ஒரு வாழ்க்கை தமக்கென வாழும்படியாக நம்மளை தெரிந்து கொள்கிறார். And even that one life he has chosen us to live for him. ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிறார், be ready. And God is saying to this church, be ready. Any moment I'll enter into your life. இந்த நேரத்திலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளால் நான் உட்பிரவேசிப்பேன். உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவேன்றார். He said, I will use you mightily. நீங்க இதுவரைக்கும் நீங்க ஸ்டேஜ் அண்ணாந்து பார்த்த காலங்கள் முடிந்தது. The time that you looked at the stage are finished. நீங்க மேடைக்கு வர வேண்டிய காலங்கள் வந்தாயிற்று. This is the time that you has to come to the church. இது என்னுடைய ராஜ்யம். This is my kingdom. நான் உங்களை எடுத்து பயன்படுத்துவேன். I will use you in for that. தாவீதை எடுத்து பயன்படுத்தினது போல, like he used David for his ministry. சாமுவேலையும் மோசே எடுத்து பயன்படுத்தினது போல, as he used Samuel and Moses for his பேதுருவையும் பவுலையும் எடுத்து பயன்படுத்தினது போல, as he used Peter and Paul for உங்களை his எடுத்து ministry. பயன்படுத்துவேன். He's going to use us. உங்களை திருப்திப்படுத்துவேன். I will fulfill இந்த you. உலகம் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. The world cannot fulfill you. நான் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். I am the one who is able to fulfill you. இயேசு அழைக்கிறார். God, Jesus is calling. ஆமென். Amen.